நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. என்று மாறும் எந்தன் துயரம், என்றே மனமும் ஏங்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த, வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு வசனங்களும் எங்கள் வாழ்வுக்கு, எங்கள் ஆத்துமாவுக்கு ஆசீர்வாதமானதாய் இருக்க உதவி செய்யும். எங்களோடு நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுடைய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகான, எளிமையாய் நாம் விளங்கிக் கொள்ளவும், அவரோடு கூட இணைந்து வாழவும் அவர் நமக்கு அருமையான வார்த்தைகளை நமக்கு தருகிறார். இந்த ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுகிறது, என் பெயராலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரிலே அத்தனை வல்லமை உண்டு. பிதாவாகிய தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆகவே அவருடைய குமாரனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற பெயராலே நாம் பிதாவினிடத்திலே விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் உள்ளம் உடைந்து உடனடியாக நமக்கு பதில் தருகிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. என் பெயராலே நீங்கள் கேளுங்கள். நீங்கள் இதுவரை என் பெயரால் கேட்கவில்லை, கேளுங்கள், நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவேதான் மத்தேயு 7:7 அவர் சொல்றாரு, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்க பழக வேண்டும். நாம் கேட்க பழக வேண்டும். நம்மை ஆட்சி செய்கிற மாவட்ட ஆட்சியர் தலைவராக இருக்கலாம், அல்லது நம்முடைய தொகுதி எம்எல்ஏ, அல்லது நம்முடைய பகுதியில் இருக்கிற அமைச்சராக இருக்கலாம். இவர்களெல்லாம் மிகப்பெரிய அதிகாரிகள், நம்மை ஆட்சி செய்கிறவர்கள். அவர்கள் நம்முடைய கிராமங்களுக்கு அல்லது நம்முடைய நகரங்களுக்கு வந்து நம்முடைய குறைகளை கேட்டறிய, நமக்கு தேவையான காரியங்களை செய்ய அவர்கள் வருவார்கள். ஆனால் நம்மை மனு கொடுக்க சொல்வார்கள். அந்த மனுவில் நாம் எதை கேட்க வேண்டுமோ அதை அங்கிருக்கிற சில அலுவலர்கள் நமக்கு தெளிவாய் ஒரு டிராஃப்ட் பண்ணி தருவார். ஆட்சி செய்கிற அதிகாரிகள்கிட்ட போய் நின்று வளவளன்னு பேச முடியாது. அவங்ககிட்ட போய் என்னத்தையாவது நம்ம சொல்ல முடியாது. நிறைய நேரங்களில் நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதை சொல்லாம தேவையில்லாத பல காரியங்களை பேசிட்டு இருப்போம். நம்மை ஆட்சி பண்ணுகிற நம்முடையவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, ஆண்டவரிடத்துல கேட்பதற்கு இஷ்டத்திற்கு நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அதனால்தான் மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னாரு, ஜெபத்துல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். நீங்கள் என்ன ஜெபிக்கணுமோ, என்ன காரியம் உங்களுக்கு தேவையோ அதை தெளிவாய் ஆண்டவரிடத்துல சுருக்கமாய் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பிரசங்கில் அவர் சொல்றாரு, சாலமோன், நீ பூமியில் இருக்கிறாய், அவர் வானத்தில் இருக்கிறார். ஆகவே உன்னுடைய வார்த்தை சுருக்கமா இருக்கணும். இதை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். இன்னும் ஒரு காரியம் மேலாக போய் மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லும் பொழுது,
உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. நமக்கு என்ன தேவை, இன்னொரு 5 வருடம் கழிச்சு நமக்கு ஒரு கடன் பிரச்சனை அல்லது நமக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை வரும் என்பதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறபடியினால் நாம் முழங்கால் படியிட வரும்பொழுதே அல்லது ஜெபிக்க வரும்பொழுதே அவருக்கு தெரியும் நாம் எதற்காய் ஜெபிக்க போகிறோம் என்று. அப்ப அங்க போய் அவர்கிட்ட நம்ம வள 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 வளன்னு பேசிட்டு இருக்கோம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நடத்துதல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில நேரங்களில் புரியாம கூட இருக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரத்துல 50வது வசனத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு சில வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா பர்திமேயு என்கிற ஒரு குருடனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் செய்த இந்த அற்புதங்கள் அடையாளங்களை எதற்கு இதெல்லாம் இப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, அது வெறுமனே அந்த அற்புதத்தை நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்காக மாத்திரமல்ல, ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கிற அந்த இடங்களிலும் ஆண்டவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய வேத போதனைகள் என்ன, அது ரொம்ப முக்கியம். அவன் வழியருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தினான். அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், பேசாமல் அமைதலா இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். ஆண்டவர் கேட்கணுமே, முன்னிலும் அதிகமாய் அவன் சத்தமிட்ட பொழுது ஆண்டவர் நின்றார். அவனை அழைத்து வர சொன்னார். அங்கே பக்கத்தில் இருந்தவர்கள் மறுபடியும் அவன்கிட்ட சொல்றாங்க, எழுந்திரு, திடன் கொள், உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார்கள். அவனை கொண்டு வந்து, ஏன்னா அவனுக்கு கண்ணு முழுமையாய் தெரியாது, பிறவி குருடன், அவனை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பல வருடங்களாய் இந்த பகுதியை படிக்கும் போதெல்லாம் எனக்கு புரியாத ஒரு புதிராய் இருந்தது. ஏன் ஆண்டவர் இப்படி கேட்டார்? அவருக்கு தான் நமக்கு என்ன தேவை என்பதை முன்னமே அவர் அறிந்திருக்கிறாரே. அது இவன் கண் குருடன் இருக்கிறான் என்று அவருக்கு தெரியல. கையிலாக கொடுத்து அவனை அழைத்து வருகிறார்கள். ஆண்டருக்கு முன்னால் அவன் நிற்கிறான். அவனுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியாதா? இதிலே தான் நீங்கள் வேத பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும். அவர் முன்னமே நம்மை அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்தவர் அவர். அவ்வளோ பெரிய ஆண்டவர் அவர். அவருக்கு தெரியும் நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம், உள்ளத்துல என்ன வச்சிருக்கிறோம், உதட்டுல என்ன சொல்றோம், எல்லாமே அவருக்கு தெரியும். அவரிடத்துல நம்ம எதையும் மறைக்க முடியாது. நம்ம எதையுமே அவரிடத்துல நம்ம ஒளித்து கொள்ளவும் முடியாது. அவர் முன்ப எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அதனாலதான் அவர் என்ன செய்கிறார், அவருக்கு என்ன வேணும், அந்த பரிதிமை குருடனுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரிந்திருந்தும் அவனிடத்துல கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இதுதான் சாய்ஸ். அவனுக்கு அன்னைக்கு நிறைய தேவைகள் இருந்திருக்கு. அவனுக்கு நிறைய தேவை, பணம் தேவை, சாப்பாடு தேவை, சொந்தக்காரங்களோட சந்தோஷமா இருக்கணும், அது அவனுக்கு தேவை, மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து வாழணும், அது அவனுக்கு தேவை, அவனுடைய கண் பார்வையும் அவனுக்கு தேவை. இத்தனை தேவைகள் இருக்கிறது. இத்தனை ஜெப குறிப்புகள் அந்த பரிதிமை குருடனுக்கு இருக்குது. ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அவன் தன் வாயினால் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் சொல்ல வேண்டும். அதற்கு பெயர் தான் ஜெபம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவருக்கு தான் எல்லாம் தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு நம்ம போய் ஜெபிக்கணும்? அப்புறம் எதுக்கு நாம அங்க போய் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தேவையா இருக்கிறது, எனக்கு இது கட்டாயம் தேவை என்று நாம் ஏன் கேட்க வேண்டும்? ஆண்டவருடைய நடைமுறையே நாம் கேட்க பழக வேண்டும். அவர் சொல்றாரு, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். அவருடைய பெயராலே நாம் அவரிடத்தில் கேட்க பழக வேண்டும். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். நமக்கு இருக்கிற 1000 பிரச்சனையும் அவருக்கு தெரியும். அதுல என்ன காரியம் எனக்கு இப்போது தேவை,
அதுவும் அவருக்கு தெரியும். ஆனால் அதை நம்முடைய வாயால் நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் வேத தத்துவம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாற்ற முடியாது. கேட்கணும். இயேசு கிறிஸ்துவே தேவனாகவே அவர் இருந்தாலும் அவர் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து வந்ததுனால அவரும் பிதாவினிடத்திலே கேட்கிறார். பாருங்கள், ஆண்டவர், இந்த பாத்திரம் என்னால் சுமக்க முடியாதா இருக்கிறது. தெளிவாய் தேவனோடு அவர் பேசுவதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் இந்த நாள் முதல் நம்முடைய ஜெப வாழ்வு, ஆண்டவரோடு வைத்திருக்கிற நம்முடைய ஐக்கியம், ஆண்டவரோடு நாம் இன்னும் நெருக்கமாய் கிட்டி சேர்வதற்கு தெளிவாய் நாம் ஜெபிக்க பழக வேண்டும். தெளிவாய் நாம் கேட்க பழக வேண்டும். வீண் வார்த்தைகளை தேவ சமூகத்தில் அலப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. உள்ளே ஆரம்ப கட்டத்தில் ஐயோ நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கணுமே, 2 மணி நேரம் ஜெபிக்கணும்னு வச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு சில ஆளுக்கு தோத்திரமே ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஆரம்ப கட்டத்திற்கு வேண்டுமானால் அது சரியா இருக்கலாம். ஆண்டவரும் அதை பொருட்படுத்த மாட்டார். ஆனால் வளர 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 நாம் தெளிவான வார்த்தைகளை வசனித்து ஆண்டவரிடத்துல நம்முடைய காரியங்களை தெளிவாய் வைக்க வேண்டும். தேங்க்யூ. ஆண்டவர் அதை அதிகமாய் விரும்புகிறார். நாம் ஆண்டவரோடு தெளிவாய் ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது தேவ பிரசன்னம் அந்த ஜெப நேரத்தில் நம்மை மூடுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த பரிதிமை குருநிடத்துல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றுதான் கேட்டார். அவனும் உடனே அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பிரதான பிரச்சனை அவனுக்கு தெரிந்திருந்ததுனால ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னார். வழியிலே அவன் பார்வையடைந்தான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவைகளை, நம்முடைய அத்தியாவசியமான தேவைகளை தெளிவாய் ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோமானால் ஆண்டவர் அதை உடனடியாக நமக்கு நமக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் இந்த நாளிலிருந்து வீண் வார்த்தைகளை அலப்புவதை விட்டுவிட்டு, ஒருவேளை ஒரு நோட்டு புத்தகத்திலே இன்னைக்கு நாம் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெளிவாய் நாம் எழுதி வைத்து கூட அதை அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லலாம். உலக பிரசித்தி பெற்ற நற்செய்தியாளர் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் கூட கோடிக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க புல்பீட்ல வந்து நிற்பார். அவர் பண்ண வேண்டிய பிரசங்கத்தை அப்படியே டைப் பண்ணி எழுதி வைத்திருப்பார். ஒரு நியூஸ் ரீடர் போலதான் அதை வாசிப்பார். அத்தனை வல்லமையான கர்த்தருடைய கிரியைகளை கூட்டத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவரிடத்திலே பேசுவதற்கு முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்கள். 2வது, இந்த 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். அப்ப நீங்கள் எதை கேட்டாலும், இந்த புஸ்தகம் அல்லது இந்த வார்த்தை எழுதப்பட்டது அவருடைய பிள்ளைகளுக்கு. அவருடைய பிள்ளைகள் சட்டத்துக்கு புறம்பான காரியத்தை கேட்க மாட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் ஒரு பாவம் செய்வதற்கான ஒரு காரியத்தை கேட்க மாட்டார்கள். அதனால அவர் சொன்னாரு, எதை கேட்டால். ஒருவேளை இதை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது என்றுதான் 1 யோவானுடைய புஸ்தகத்துல இதே யோவான் தான் அங்கே எழுதுகிறார், நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் உங்களுக்கு அதை தருகிறார் என்பதுதான் அவரை கொண்டிருக்கிற நம்ம தைரியம், நிச்சயம். ஆண்டவர் கட்டாயம் செய்வார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம பிதாவானவர் உங்களுக்கு தேவையானவைகளை அல்லது நல்லவைகளை பரிசுத்த ஆவியானவரை தராதிருப்பது எப்படி என்று கேட்டிருக்கிறார். தருவது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கிறது எது என்பதை முதலாவதே நாம் தீர்மானித்து அது தேவ சித்தம்தானா என்று நாம் அறிந்து அதை நாம் கேட்க வேண்டும். தகப்பன் இருக்கிறார், 5 வயது 6 வயது சிறுவன் அவருக்கு மகனாய் இருக்கிறார். 6 வயதுல இந்த சிறுவன் அப்பாட்ட கேட்கிறான், அப்பா இந்த வீடு யாருடையது? அப்பா சொல்றாரு, இது என்னுடைய வீடு,
எனக்கு பிறகு இந்த வீடு உனக்கு வரும். அப்படியா? அப்ப இந்த வீடு எனக்கு தானா? ஆமா. எழுதி தாங்கன்னு கேட்கிறார். அப்படி தகப்பனார் சொல்லுவார், தம்பி உனக்கு 6 வயசு தான் ஆகுது. 18 வயது முடிந்தால்தான் இந்த வீட்டை, சொத்தை உன் பேருக்கு மாற்ற முடியும். அதுவரை நீ இந்த வீட்டில் இருந்து கொள்ளலாம், அனுபவித்துக் கொள்ளலாம், எல்லாம் உனக்கு தான். 18 வயதுக்கு பிறகுதான் இது உனக்கு சொந்தம், உன் பெயர்ல இது வரும். இது உலக சட்டம். இதை சொல்லிக் கொடுப்போம். அதே போலத்தான் சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட நமக்கு இப்போ அத்தியாவசியமான தேவை மாதிரி தெரியும். ஆனா ஆண்டவர் இது தேவையை கொடுப்பதற்கு ஒரு காலகட்டம் வைத்திருப்பார். அந்த காலகட்டத்தில் அவர் அதை சரியாய் கொடுப்பார். ஆபிரகாம் குழந்தை இல்லையே என்று ஏங்கினார். குழந்தை, பெற்றோருக்கு குழந்தை பிறப்பது என்பது ஆண்டவர் தருகிற ஈவு, அது அவருடைய கொடை. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தார். நமக்கெல்லாம் விசுவாசத்திற்கு முன்மாதிரியாய் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாம் 25 ஆண்டுகள் அவருடைய ஜெபத்திற்கு பதில் வர காத்திருந்தார். ஈசாக்கு திருமணம் முடிந்ததிலிருந்து 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்தார். ஜெபித்தார். இந்த ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பெட்டிஷன், தன்னுடைய ஜெபத்துல அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு கேட்டா 1 மணி நேரத்துல உடனே நடக்கிற அந்த மாதிரியான காரியங்கள் ஆண்டவர் அதற்கென்று ஒரு நேரம் வைத்திருக்க, அந்த நேரத்துல கரெக்டா செய்யும். ஒருவேளை மனிதர்களுக்கு இந்த வருடம் கல்யாணம், அடுத்த வருடம் குழந்தை என்பது அத்தியாவசியமா இருக்கு. ஆனால் ஆண்டவர் 20 ஆண்டுகள் கழித்து தான் கொடுக்கணும்னு வச்சிருந்தார் அப்படின்னா அது 20 ஆண்டுகள் கழித்து தான் வாங்கும். ஆகவே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம் ஆண்டவருடைய சமூகத்துல வீண் வார்த்தைகளை அலப்பாமல் தெளிவாய் நாம் வசனித்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அதன் பிறகு காத்திருக்க வேண்டும். அதன் பிறகு நாம் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருக்கும் காலம்தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் காலம். ஆபிரகாம் அப்படி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோமே. காத்திருங்கள். ஆண்டவரிடத்தில் தெளிவாய் உங்கள் வார்த்தைகளை சொல்லுங்கள், கேளுங்கள். அதை தேவ சித்தத்தின்படி கேளுங்கள். அது நிறைவேறும் வரை காத்திருங்கள். ஆண்டவர் மிகுந்த இரக்கம் உள்ள தேவன். அவர் இப்பொழுதே உங்கள் தேவைகளை சந்திக்க ஆயத்தமாய்த்தான் இருக்கிறார். ஜெபிப்போமா. மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்படி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவரே எங்களில் இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார் என்ற வார்த்தையின்படி நாங்கள் வீண் வார்த்தைகளை அலப்பாமல், பிதற்றாமல் உடைய சமூகத்திலே தெளிவான வார்த்தைகளால் வசனித்து எங்கள் தேவைகளை சொல்ல எங்கள் கற்றுத்தாரும் அப்பா. அதை உடைய சித்தத்தின்படியே நாங்கள் செய்ய உதவி செய்தீர்கள். நாங்கள் உம்மிடத்துல கேட்ட ஒவ்வொரு காரியங்களையும் பதில் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். அந்த பதிலை பெற்றுக்கொள்ளும் வரையும் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.